எல்லாருக்கும் வணக்கம். இந்த நாளை ரொம்ப இனிமையாக, ஹாப்பியாக, ஹெல்த்தியாக, ஜாலியாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த vlog செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சும்மாலாம் இல்லைங்க. இன்றைக்கி என்னோடய பெஸ்ட்டு ஃப்ரெண்டை நான் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். அவள் மட்டும் இல்லைனா எனக்கு ஒரு கையே உடஞ்ச மாதிரி அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்ட். அது யாருன்றது கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு காமிக்கிறேன். காலையில் கொஞ்சம் எழுந்திரிச்சது லேட்டு தான், ஆனால் எழுந்திருக்கும் போதே அப்படியே பளீர்னு வெயில், அந்த அளவுக்கு நல்ல வெயில் வந்துடுச்சு. நைனிக்கும் ஸ்கூல் லீவ் விட்டாச்சு. இப்போ தான் அவளுக்கு சம்மர் லீவ் ஸ்டார்ட் ஆகுது. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எல்லாருக்கும் லீவ் விட்டாச்சு, இவளுக்கு என்ன இப்போ ஸ்கூல் வைக்கிறாங்கன்னு கேட்டிருந்தீங்க. சிபிஎஸ்சி வந்துட்டு உங்களுக்கே தெரியுமே, அது வந்து ஏப்ரல் 30 வரைக்கும் இருக்குது. நல்ல வேளை இவளோட கிரேட் 2 வரைக்கும் நினைக்கிறேன் எல்லாருக்குமே 17ஓட முடிஞ்சு. மற்றபடி கிரேட் 3லேருந்து 10th வரைக்கும் நினைக்கிறேன் 30 தான் முடியுது. எனக்கு இதுலேருந்து கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்கும். காலைல பொறுமையாக எழுந்திரிச்சு பொறுமையாக சமைக்கலாம், பொறுமையாகவும் சாப்பிட்லாம். ஒன்றும் எமர்ஜென்சி இல்லை, அந்த அளவுக்கு பொறுமையாகவே செய்யலாம். அப்படியே காலையில் வந்துட்டு அவளுக்கு இலை மருந்து தான் போட்டு கொடுத்தேன். சின்ன வயசில் இருக்கும்போது இந்த கற்பூரவள்ளி, வெத்தலை, துளசி, மிளகு, சீரகம் இதெல்லாம் போட்டு நல்லா இடித்து கொதிக்க வச்சு கொடுப்பேன். ஆனால் இப்போ வந்துட்டு பச்சையாகவே கொடுத்துறேன், அதாவது கொதிக்கலாம் வைக்கல. இதில் என்ன போட்டேன்னா வெத்தலை, துளசி, கற்பூரவள்ளி, அப்புறம் வேப்பிலை 2 இலை போட்டேன். இதை அப்படியே இடித்து டேரெக்டாக கொடுத்துட்டேன் குடிச்சின்னு. அதாவது ஒரு 3 வயசு வரைக்கும் தான் இடித்து போட்டு கொதிக்க வச்சுலாம் கொடுத்தது. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ராவாகவே கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ரொம்ப நாளாக ஒரு விஷயத்தை வந்து மிஸ் பண்ண மாதிரி எனக்கு இருந்தது. பெருசாக ஒன்றும் கிடையாது, நமக்குன்னு ஒரு டைம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணி ஒரு சில விஷயம்லாம் பண்ணுவோம்ல. எனக்கு வந்துட்டு இந்த நைட்டு மூவி பார்க்குறது ரொம்ப பிடிக்கும். அதுக்குன்னு டெய்லிலாம் கிடையாது, பட் என்னைக்காச்சும் ஒரு நாள், அதாவது ஒரு 1 மணி 2 மணி வரைக்கும் உட்காந்து டிவி பார்க்குறது பிடிக்கும். நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான படமாக இருந்தால் உட்காந்து இன்ட்ரெஸ்ட்டாக பார்ப்பேன். பட் அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. ஏன்னா காலையில் வந்து ஸ்கூலுக்கு கிளப்பணும் அப்படின்றதுக்காகவே சீக்கிரமாக சாப்பிட்டு சீக்கிரமாக தூங்கிடுவேன். காலைல லேட்டாக எழுந்திருக்க முடியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இதுக்கப்புறம் இந்த 1.5 மாதத்தில் எப்போ வேணாலும் சாப்பிட்லாம், எப்போ வேணாலும் தூங்கலாம், எப்போ வேணாலும் படம் பார்க்கலாம், அப்படி தான் இருக்குது. லீவ் வந்து இப்போது நைனுக்கு விட்டாங்களா இல்லை எனக்கு விட்டாங்களான்னு தெரியல, ஆனால் எனக்கு விட்ட மாதிரி தான் ஏதோ ஃப்ரீயான மாதிரி இருக்குது. அதாவது இந்த லீவ் டைமில் வந்துட்டு கொஞ்சம் நம்ம ஹெல்த்தியாக பார்த்து கொடுக்கலாம் பசங்களுக்கு. அதை இப்போ வந்து ஒன்று டிசைட் பண்ணியிருக்கேன். அதான் டெய்லியும் ஏதாச்சும் ஒன்று ஸ்ப்ரவுட் பண்ணுது. நிறைய சாப்பிட போகிறது கிடையாது, சும்மா கொஞ்சமாக பச்சை பயிறு, இந்த ஒயிட் சன்னா, பிளாக் சன்னா, ஸோ எதெல்லாம் வந்துட்டு முளைக்கட்ட முடியுமோ அந்த மாதிரி நம்ம எப்படிலாம் பாயில் பண்ணி சாப்பிடுவோமோ அதை வந்து இந்த மாதிரி ஊற வச்சு முளைக்கட்டிட்டு டெய்லி ஆஃப்டர்நூனோ மார்னிங்கோ ஈவினிங்கோ ஏதோ ஒரு வேலையில் கொஞ்சமாக அப்படியே பாயில் பண்ணி கொடுக்கலாம். ஏன்னா ஸ்கூல்லாம் நம்மளால் பேக் பண்ணி கொடுக்க முடியாது அப்படி, ஏன்னா கொஞ்சம் மிச்சம் எடுத்துகிட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வீட்டில் இருக்கும்போது இந்த மாதிரி கொஞ்சம் பார்த்து கவனிச்சிக்கிறது பெஸ்ட்டு. அதாவது இதில் கூட ஒரு நல்ல பிஸ்னஸ் இருக்குது. நான் ரீசெண்டாக ஏதோ ஒரு கடைக்கு போயிருந்தேன், வெஜிடபிள்ஸ் தான் வாங்குறதுக்கு. அப்போது இந்த மஷ்ரூம்லாம் பேக் பண்ணி வைக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி அந்த லைனில் வந்துட்டு இந்த மைக்ரோ கிரீன்ஸ்லாம் பேக் பண்ணி வச்சுருந்தாங்க. நான் வந்து அப்போ தான் அந்த கடையில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். அதுக்கு போல் நம்ம வீட்டில் செஞ்சுருக்கலாம், இந்த கடுகு, வெந்தயம் இதெல்லாம் போட்டு அப்படி லைட்டாக அந்த முளை கட்டி வச்சுட்டு அதை வந்துட்டு நம்ம விதைச்சோன்னா கொஞ்சம் முளைஞ்சி வரும்ல, அதை வந்துட்டு எடுத்து பேக் பண்ணி வச்சுருக்காங்க. எப்படின்னா ஒரு 40 கிராம் கூட இருக்காதுன்னு நினைக்கிறேன், 20-30 கிராம்ஸ் தான் இருந்துச்சு அந்த பேக்கே. அதுவே வந்துட்டு 130 போட்டிருந்தாங்க. ஸோ இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்துட்டு நிறைய பேர் ரொம்ப ஹெல்த் கான்ஷியஸாக சாப்பிடும்போது அது வந்துட்டு ஹெல்த் வைஸ் நல்லது தான், எந்த தப்பும் கிடையாது. பட் அது ஒரு நல்ல பிஸ்னஸாகவும் இருந்துச்சு, நான் பார்த்தேன். ஸோ மேபி நிறைய பேர் அதை பார்க்கலன்னா அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அது பிஸ்னஸ் கூட என்னென்னு தெரிஞ்சுட்டு பண்ணுங்கள். மைக்ரோ கிரீன்ஸ் தான். அப்படியே காலைல டீடாக்ஸ் வாட்டர் தான் ரெடி பண்ணேன். இன்றைக்கி என்ன போட்டேன்னா வெள்ளரிக்காய், இஞ்சி, லெமன், புதினா இது மட்டும்தான் அப்படியே போட்டு வச்சுட்டேன். ஃபுல் டே அதை தான் குடிக்கணும் அவசியம் கிடையாது. அட்லீஸ்ட் 1 or 2 லிட்டர் குடித்தா போதும். நான் ஒரு 1 லிட்டர் கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ஜக்கு, அது ஃபுல்லாக போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா சம்மர் வந்துருச்சுல, இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணி தான் கொஞ்சம் ஹைட்ரேட்டாக வச்சுக்க முடியும். எப்போல்லாம் தோணுதோ அப்போல்லாம் தண்ணியோ ஜூஸோ எதையாவது குடிச்சிக்கிட்டே இருங்க. அண்டி வெளியில் பார்த்தாலே அப்படியே அடித்து தள்ளுது இந்த வெயில். அப்படியே பார்க்கும்போதே பயமாக இருக்குது, அந்த அளவுக்கு இருக்குது. ஒரு நாள் நினைக்கிறேன், ஆமாங்க, திடீர்னு பார்த்தா மழை, காலையிலேருந்து சரியான மழை, சூப்பராக இருந்தது. அப்படியே அடுத்த நாள் பார்க்கும்போதெல்லாம் அப்படியே சில்லுன்னு இருந்தது. உடனே அடுத்த நாள் ஆஃப்டர்நூனே பார்த்தா அப்படியே திரும்ப ஆட்டோமேட்டிக்காக வெயில் பயங்கரமாக வந்துருச்சு. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி எங்கேயோ வெளில போயிட்டு இருந்தோமோ, அப்போ வந்துட்டு நைனி திடீர்னு ஒன்று சொன்னான். என்னென்னா இந்த கோக்லாம் பார்த்துட்டு சொன்னான், பிரியா உனக்கு ஒன்று தெரியுமா, கோக்கில் வந்துட்டு 11 பீசஸ் ஆஃப் சுகர் இருக்குது அப்படின்னா. எனக்கே ஷாக் ஆகிடுச்சு. நீ எங்கடி பார்த்த அப்படின்னு கேட்டேன். நான் ஷார்ட்ஸில் பார்த்தேன்னு சொன்னேன். அதே மாதிரி இந்த ஆப்பிள் ஃபிஸ் வந்துட்டு ஆப்பிள் ஜூஸ்ன்னு சொன்னேன். ஆப்பிள் ஜூஸில் வந்துட்டு 12 பீசஸ் ஆஃப் சுகர் இருக்குது அப்படின்னா. ஆமாம், ஆப்பிள் ஃபிஸ் அது ஆப்பிள் ஜூஸில் கிடையாது. ஆமாம், அப்போ வீட்டில் போடுற ஜூஸ் தான் பெஸ்ட் இல்லை, அதில் தான் சுகரே கிடையாது அப்படின்னா. எனக்கு வந்துட்டு ஒரு விதத்தில் ரொம்ப சந்தோஷம்தான்.
அதாவது நம்ம ஒரு விஷயத்த ஃபோர்ஸ் பண்ணி இதெல்லாம் சாப்பிடாதுன்னு சொல்கிறதுக்கு அவளே இதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டா அப்படின்றது எனக்கு ஒரு விதத்தில் சந்தோஷமாக தான் இருந்தது. அப்படியே காலையில் 9க்கு வந்துட்டு நம்மளோட ஸ்பைசி சமையலில் ரெடி பண்ணுற ஹெல்த் மிக்ஸ் தான் போட்டு கொடுத்தேன். நிறைய ஆர்டர்ஸ் வந்துட்டு எல்லாருக்கும் டெலிவரி ஆகிடுச்சு. ஆனால் இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் பேக்கிங் இந்த ஸ்க்ரீனில் காமிக்கிறேன். இதில் ஒரு இமேஜ் இருக்குல்ல, ஒரு பாப்பா குடிக்கிற மாதிரி. அது யாருன்னு கெஸ் பண்ணிங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டை சொல்லுங்கள். அது யாருன்றதை நான் ஷார்ட்ஸில் ரிவீல் பண்ணுறேன். இதில் வந்து 23+ இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்குது. அது எல்லாமே நான் பின்னாடி பேக் சைட் ஸ்டிக்கரில் வந்து கொடுத்துருக்கேன். அதே சமயம் இந்த நியூட்ரிஷன் வேல்யூ எல்லாமே நம்ம லேப் டெஸ்ட் எடுத்து கொடுத்துருக்கேன். இந்த ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே நம்ம எல்லாத்துக்கும் லேப் டெஸ்ட் எடுக்கிறதுக்கு எப்படியும் ஒரு 1 lakh மேலே இது வரைக்கும் நம்ம செலவு பண்ணியிருப்போம். அதாவது ஒரு விஷயம் பண்ணுறோம், நம்ம அதை வந்து கரெக்டாக ப்ராப்பராக பண்ணணும். அதுக்கான எல்லா லீகல் டாக்குமெண்ட்ஸுமே நம்மக்கிட்ட இருக்கணும். ஏன்னா நம்ம பண்ணுறது ஃபுட் ப்ராடக்ட்ஸ். ஸோ ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம கண்ணும் கருத்துமாக பார்த்து பண்ணணும். அதாவது நமக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குற ஒரு சக்ஸஸ் என்ன தெரியுமா? நம்ம பண்ணுற ஒரு ப்ராடக்டை ஒருத்தவங்க வாங்கி அவங்க அதை யூஸ் பண்ணிவிட்டு டேஸ்ட் பண்ணிவிட்டு என் பசங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப லைக் பண்ணி குடிக்கிறாங்க, செம்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அதுலேருந்து வர ஒரு சந்தோஷம் அது வேறு எதாலுமே கொடுக்க முடியாது. அந்தளவுக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்கும். நம்மளோட ப்ராடக்ட்ஸில் எதுலேயுமே ப்ரிசர்வேட்டிவ் கிடையாது. ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணால் ஒரு வருஷத்துக்கு மேலே கூட அப்படியே இருக்கும், கெட்டு போகாமல். பட் மேக்ஸிமம் நம்ம ப்ரிசர்வேட்டிவ் சேர்க்காதனால 6 months தாராளமாக யூஸ் பண்ணலாம். அதுலேயும் நீங்கள் ஏர்டைட் பண்ணி வெளியிலே வச்சா கூட 6 monthsக்கு அப்படியே நல்லாயிருக்கும். நீங்கள் இதெல்லாமே ட்ரை பண்ண நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்க வாட்ஸ்அப் நம்பர் இல்லை வெப்சைட்டில் கூட ஆர்டர் பண்ணிக்கலாம். நம்ம ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் எக்கச்சக்க பேர் ட்ரை பண்ணிவிட்டு வாட்ஸ்அப்பில் நிறைய ரிவ்யூ கொடுத்துருக்கீங்க. பட் ஒரே ஒரு சின்ன ரெக்வஸ்ட், அதை அப்படியே நம்ம வெப்சைட்லேயும் கொடுத்துட்டிங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அப்படியே காலைல வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணேன். இன்றைக்கி வந்துட்டு ரெட் ரைஸ் இடியாப்பம் தான் பண்ண போகிறேன். லாஸ்ட் டைம் நம்ம ஃபேக்ட்ரியில் இந்த முறுக்கு மாவு வீட்டுக்காக கொஞ்சம் அரைச்சி கொண்டு வந்தேன். அது கூட தான் வந்து இந்த ரெட் ரைஸில் இடியாப்பம் மாவு ரெடி பண்ணேன். இது வரைக்கும் ராகியில் ஒயிட் ரைஸில் பண்ணியிருக்கேன். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ரெட் ரைஸில் பண்ண போகிறேன். எனக்கு இன்ஸ்டாகிராம்லேருந்து ஒரு நாள் ஃப்ரான்ஸ்லேருந்து கால் வந்தது. நானே எதிர்பார்க்கல ஃப்ரான்ஸ்லேருந்து தான் பேசுகிறாங்கன்னு. அவங்க திடீர்னு கால் பண்ணி என்கிட்ட ரொம்ப உரிமையாக என் பசங்களுக்கு இது வேணும், பாப்பாவுக்கு வந்து ஹெல்த் மிக்ஸ் ரெடி ஆகிடுச்சு உங்ககிட்ட, இது எல்லாமே எனக்கு வேணும், என் ஃபேமிலிக்கிட்ட நான் சொல்லி ஆர்டர் பண்ணி நான் வாங்கிக்கிறேன்க்கா, அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ணிக்காதீங்க, பட் எதெல்லாம் எப்படி கொடுக்கலான்னு மட்டும் டேரெக்டாக என்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ நம்ம பண்ணுற பிஸ்னஸ் வந்துட்டு எல்லாருக்குமே ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும், நம்ம செய்கிற ப்ராடக்ட் எல்லாமே அப்படின்றதுக்காக தான் ஒவ்வொரு வீடியோஸ்லையுமே எப்படி வேலை செய்கிறாங்க, என்னென்ன பண்ணுறாங்க, என்ன ப்ராடக்ட் பண்ணுறோம், எப்படி செய்கிறோன்றது எல்லாமே டிரான்ஸ்பரண்ட்டாக காமிச்சிட்டு இருக்கோம். அதாவது என்னை நம்பி பார்த்து வாங்குறவங்களுக்கு தெரியும் என்ன வாங்கணும், எப்படி வாங்கணுன்றது எல்லாமே. நம்மளை பற்றி ஒரு சில விமர்சனம் வந்துச்சு. ஒரு விமனாக பண்ண போய் தானே இவங்களால என்ன பண்ண முடியும், ஈஸியாக தள்ளி விட்டுடலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. இத்தனை வருஷமாக சோஷியல் மீடியாவில் நிறைய ஃபேஸ் பண்ணியாச்சு. அதனால் இந்த மாதிரி விமர்சனத்தில் அப்படியே தூசி மாதிரி ஊதி தள்ளிட்டு போயிடணும் அடுத்த வேலையை பார்த்துட்டு. ஆனால் ஒரு விஷயம் சொல்லணும்னு தோணுது. இது எல்லாருமே எப்பயுமே மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, அடுத்தவங்களை வந்துட்டு அழிச்சிட்டு முன்னேறணும் அப்படின்றது மனசில் வச்சுக்காதீங்க. ஏன்னா நம்ம ஒருத்தவங்களை அழிக்கணும்னு நினச்சினா நம்மளை அழிக்கிறதுக்கு ஒருத்தவங்க வருவாங்க. ஸோ அது வந்துட்டு எப்பயுமே மைண்டில் இருக்கட்டும். அதனால நல்லதே நினைப்போம், நல்லதே செய்வோம், எல்லாருமே நல்லா இருப்போம். அப்படி பேசிட்டே இந்த இடியாப்பம் பற்றி சொல்ல மறந்துட்டேன். மாவில் வந்து லைட்டாக உப்பு போட்டு நல்லா சூடாக தண்ணி ஊற்றி அப்படியே மிக்ஸ் பண்ணி பசிச்சிட்டிங்கன்னா நல்லா சாஃப்டான ஒரு டோ ரெடி ஆகிடும். இதை வந்துட்டு எப்பயும் போல் இடியாப்பம் மச்சுக்குள்ளே போட்டு நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம். அதாவது இடியாப்பம் வந்துட்டு இந்த மாதிரி ஈஸியாக பிழியறதுக்கு ஒரு சில டைமில் அப்படியே டைட்டாக பிசைஞ்சிட்டுனா அப்படியே ஒரு மாதிரி சுற்றவே முடியாது, ரொம்ப டைட்டாக. அதனால் நீங்கள் பிசையும் போதே நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிட்டிங்கன்னா அது அச்சுக்குள்ளே போட்டு அப்படியே நீங்கள் சும்மா லைட்டாக அப்படி கையை அசைச்சாலே போதும், அப்படியே ஆட்டோமேட்டிக்காக கீழே கொட்டும். அப்படியே சுற்றும் போதே அப்படியே அழகாக கொட்டுது. சூப்பராக இருக்குல்ல பார்க்குறதுக்கே. எனக்கே ரொம்ப ஆசையாக இருந்தது. பட் சாப்பிடவும் வந்துட்டு ரொம்ப நல்லா இருந்தது. பட் குருமா இருந்தால் நல்லா இருந்திருக்குமோன்னு ஒரு சஜஷன் எனக்கு, அவ்வளோதான். மற்றபடி நான் இன்றைக்கி தேங்காய் பால் தான் செஞ்சேன். வர வர நான் இடியாப்பம் சாப்பிட்றதே கொஞ்சம் குறைச்சிட்டேன். ஏன்னா முன்னாடி எனக்கு ரொம்ப பிடிச்சி சாப்பிட்ட மாதிரி இந்த அளவுக்கு இல்லை. செய்யணும் அப்படின்றதுக்காக தான் நான் இன்றைக்கி கூட செஞ்சேன். அதுவும் ரெட் ரைஸ் நம்ம அரைச்சிட்டுமே செஞ்சிடணும் அப்படின்றதுக்காக தான் செஞ்சேன். மற்றபடி நைனிக்கு மட்டும் தனியாக செஞ்சு கொடுத்துருவேன். எனக்கும் அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஹஸ்பண்ட்க்கும் பெருசாக சாப்பிட்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. வர வர இன்னும் உங்கள் ஃப்ரெண்டை காமிக்கவே இல்லை நீங்கள் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா இன்னும் சற்று நிமிடத்தில் என்னோடய ஃப்ரெண்டை நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். சரி, இடியாப்பம் அப்படியே ஸ்டீம் ஆகட்டும். அதுக்குள்ளே நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டோமா? அவங்க பின்னாடி கேட் கிட்ட தான் இருக்கான். ஏன்னா அவனோட இடமே அங்கே தான். காமிக்கிறேன், திட்டக்கூடாது. டடான், இவன் தான் என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்ட் டிஷ் வாஷர். சாரி, பெஸ்ட் ஃப்ரெண்ட்ன்றது பிராண்ட் நேம் கிடையாது, மீடியா பிராண்ட் தான் இது. அதாவது நம்மளோட முக்கால்வாசி வேலை காலைல சாப்பிட்டு பாத்திரம் கழுவணும், மதியம் சாப்பிட்டு பாத்திரம் கழுவணும், ஈவினிங் அதை நைட்டு சாப்பிட்டு பாத்திரம் கழுவணும். இதுலேயே வந்துட்டு நமக்கு நிறைய நேரம் ஓடிடும். அந்த மொத்த வேலையும் அந்த மொத்த டைமையும் சேவ் பண்ணி கொடுக்கறதுக்கான ஒரு மிஷின் இது. உண்மையிலே எனக்கு பர்சனலாக கேட்டிங்கன்னா என்னோட ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லான ஒரு மிஷின் இது. நான் வாங்கினதுலே இந்த ரேட்டெல்லாம் கேட்டால் நம்பவே மாட்டீங்க. ஏன்னா நானே ஃபஸ்ட்டு நம்பலை அந்த ரேட்டு பார்த்ததும். பட் பிராண்ட் வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல பிராண்டு. உங்களுக்கு சர்வீஸ்லாம் வேணாலுமே எல்லாத்துலேயுமே அவைலபிள் இருக்குது. டிஷ் வாஷர் வாங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணும்போது ஃபஸ்ட்டு எங்கே வைக்கிறது தான் யோசிப்போம். ஏன்னா அதுக்கு நம்ம பைப் கனெக்ஷன் வேணும், அவுட்லெட் வேணும், கரெக்டாக அதுக்கு எல்லாத்துக்குமே ஏற்ற மாதிரி ஒரு இடம் எனக்கு இந்த இடத்துல கிடச்சிருச்சு.
ஆன்லைனில் தான் வாங்கினேன். இது ப்ரைஸ் என்னன்றதை நான் சொல்கிறேன். ஆனால் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமாக ஒர்க்கிங் உமனுக்குலாம் வந்துட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளும் வந்துட்டு இந்த பிஸ்னஸ் ஆரம்பித்ததுலேருந்து என்னால் கரெக்டாக இங்கே இருக்கவும் முடியல. கொஞ்ச நேரம் இங்கே நம்ம ஃபேக்ட்ரி போயிட்டுனா முழு நேரம் அங்கேயே வந்துட்டு ஓடிடும். அதனால் வந்துட்டு இந்த வேலையும் சரியாக பண்ண முடியல என்னால். அதனால தான் இதை வாங்கினேன். அப்படியே முடிச்சுட்டு எல்லாத்தையும் எடுத்து உள்ளே அடுக்கி வச்சுனா அப்படியே ஈஸியாக எல்லாமே கழுவி வச்சிரும். கரெக்டாக ஒரு 1.5 மணி நேரம் நம்ம நார்மலாக எல்லாமே போட்டோன்னா 1.5 மணி நேரம். ரொம்ப பெரிய பெரிய வெஸ்ஸலாக இருந்துச்சுன்னா அதுக்கு வந்துட்டு அதாவது ரொம்ப நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணது இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் போட்டிங்கன்னா அதுலேயும் நிறைய இந்த மெனு ஆப்ஷன்ஸில் வரும். இதில் வந்துட்டு எதெல்லாம் வைக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காஸ்ட் அயர்ன், அலுமினியம், இண்டோலியம், பிராஸு, பிரான்ஸு இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வைக்க முடியாது. சில்வர் மீன்ஸ் வெள்ளி, அது மட்டும் வைக்கக்கூடாது. மற்றபடி இந்த கிளாஸு, செராமிக்கு, மண் பாத்திரம், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இதெல்லாம் அப்படியே பல்லன்னு கழுவி கொடுத்துரும். அதான் நான் சொன்ன மாதிரி இவன் இல்லைனா தான் எனக்கு ஒரு கையே உடஞ்ச மாதிரி இருக்கும். நிஜமாக நான் அப்படியே யூஸ் பண்ணுறேன்னா எவ்வளோ பாத்திரம் வேணாலும் யூஸ் பண்ணல. நம்ம மேலே ஸ்பைசி சமையலை வந்துட்டு மேலே ஷூட் பண்ணுறதுக்கும் நிறைய வந்து நம்ம யூஸ் பண்ணுற வெசல்ஸ் எல்லாமே. ஸோ எல்லாத்தையும் கொண்டு வந்து அப்படியே க்ளீன் பண்ணிவிட்டு உள்ளே அடிக்கிட்டோன்னா போதும். தடான்னு கரெக்டாக ஒரு 1.5 மணி நேரத்தில் அப்படியே பலன்னு எடுத்து கொடுத்துருவான். புரியுது, இதை தான் உங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்லி எங்களை வந்துட்டு நீங்கள் வெயிட் பண்ண வச்சிட்டிங்களா அப்படின்னு நீங்கள் திட்டுறது உங்கள் மைண்ட் வாய்ஸ் எனக்கு பச்சையாக கேட்குது. அதை எப்படி சமைக்கிறப்போ கேரட் இருக்கால அவனை கட் பண்ணுங்கள், கொத்தமல்லி கருவேப்பிலை இருக்கான் பாருங்கள் அவனை தூக்கி அப்படியே தூவி விடுங்க அப்படின்னா ஏற்றுக்கிறீங்க. நான் மிஷினை வந்துட்டு அவன் சொன்னால் நீங்கள் ஒத்துக்க மாட்டிங்களா? அதை வந்து வெசல்ஸ் எப்படி அடுக்கிறது அப்படின்றத நான் அப்படியே கொஞ்ச நேரத்தில் காமிக்கிறேன். இடியாப்பம் வந்துட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அதாவது எவ்வளோ சாஃப்டாக பேசுகிறோமோ அந்தளவுக்கு இடியாப்பமும் சாஃப்டாக வரும் தான். அப்படியே சூப்பராக இருந்தது. எடுத்து அப்படியே மணிமணியாக இருந்தது. சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. டெய்லி லஞ்ச் நீ எதனா ஸ்கூலில் சாப்பிட்ற, என்ன எதுக்கு கூட்ட சொல்கிறேன்னு கேட்டேன். அதனால் அவளே சரி நானே சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டு அவளே சாப்பிட ஆரம்பிச்சிட்டா. லீவ் விடுவாங்கன்னு தெரிஞ்சு முன்னாடியே இந்த சொப்பு ஜாமான் வந்து வாங்கி கொடுத்தேன். நம்மளாம் அந்த மண்ணில் விளையாடுவோம்ல, அப்படி போட்டுனா டப்புன்னு உடஞ்சி போயிடும். 10 ரூபா காலி அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். நைனிக்கு வந்து இந்த பிளாஸ்டிக்கு கொஞ்சம் சில்வர்லலாம் இருந்தது. அப்படியே ஒரு பேக் மாதிரி அதில் அப்படியே வாங்கி கொடுத்துட்டேன். நான் அங்கே மீதி வச்ச மாவை அப்படியே எடுத்துகிட்டு வந்து அவள் இங்கே இட்லி செஞ்சிட்டு இருந்தா. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆசையாக இருந்தது. நீங்களாம் விளையாடிருப்பீங்க கண்டிப்பாக. எல்லோரும் சொப்பு ஜாமான் லைஃப்பில் ஒரு டைமாச்சும் விளையாடிருப்போம். நாங்களாம் வந்துட்டு என்ன பண்ணுவோன்னா மெயினாக நமக்கு அதிகமாக கிடைக்கிறது இந்த முருங்கைக்கீரை தானே. அந்த முருங்கைக்கீரையை படுத்திருக்கோம். போட்டு பிரித்து இடித்து போட்டு எல்லாத்தையும் கரைச்சி சாப்பாடு அதாவது அரிசி எடுத்துகிட்டு வந்து அதை வச்சு என்னென்னமோ பண்ணி அது ஒரு ஜாலியாக இருக்கும். அதெல்லாம் அந்த மாதிரி இப்போ பசங்க வந்துட்டு ரொம்ப ரேர் தான் அந்த மாதிரி விளையாடுறதுலாம். வீட்லையாச்சும் விளையாடுன்னு சொல்லிட்டு தான் நான் அந்த பேக்கோட வாங்கி கொடுத்தேன் அவளுக்கு. அதுலேயும் விளையாடுறப்போ எப்படியும் ஒரு கடைக்காரர் ஒருத்தர் எப்படி கண்டிப்பாக இருப்பார். அவர்கிட்ட வந்து இந்த இலையை கொடுத்து சின்ன இலைலாம் சில்லற, பெரிய இலைலாம் வந்துட்டு பெரிய காசுன்ற மாதிரிலாம் விளையாடுவோம். அதெல்லாம் அப்படியே பார்க்கும்போது அப்படியே ஒரு மாதிரி மெமரிஸில் வரும்போது ஜாலியாக தான் இருக்குல்ல. ஸோ இந்த டிஷ்வாஷரில் வந்துட்டு நீங்கள் பிளேட்ஸ்லாம் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்டு கிளாஸ் வந்துட்டு இந்த மாதிரி கவுத்து வச்சுக்கலாம். மேலே ஒரு ட்ரே இருக்கும் அதுலேயும் வச்சுக்கலாம். எதை வச்சாலுமே இந்த மாதிரி திருப்பி கவுத்து தான் வைக்கணும். ஏன்னா அப்போ தான் வந்துட்டு தண்ணி உள்ளே வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரே மாதிரி ஃபுல்லாக நல்லா அடிக்கும். ஸோ அப்போ வந்துட்டு நல்லா க்ளீன் ஆகும். அண்ட் மெயினாக இந்த பால் பாத்திரம் மட்டும் லைட்டாக உள்ளே தேய்ச்சிட்டு போடலாம். மற்றபடி இல்லாத தண்ணியில் ஒரு தடவை இப்படி காமிச்சிட்டு வச்சிங்கன்னா பெஸ்ட்டு. ஏன்னா அதில் இருக்க அந்த சாதமோ இல்லை கருவேப்பிலை அந்த மாதிரி ஏதாச்சுன்னா உள்ளே போய் ஃபில்டரில் எல்லாமே அடிச்சிருக்கும். அதனால் லைட்டாக அப்படி அலசிட்டு, அதாவது அலசிட்டு மீன்ஸ் லைட்டாக அப்படி தண்ணியில் அப்படி காமிச்சிட்டு கொண்டு வந்து இதில் அடிக்கலாம். சரி, இதோட ப்ரைஸ் என்னன்னு சொல்கிறேன். இதோட ப்ரைஸ் வந்துட்டு எனக்கு ஆன்லைனில் 24,000 காமிச்சிது. பட் நான் வந்துட்டு இந்த ஒரு சில கார்டு ஆஃபரு, இந்த கிரெடிட் கார்டு ஆஃபர் அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் எடுத்து முடித்து பார்த்தா கரெக்டாக 18,500க்கு நான் அதை வாங்கினேன். நம்ம வந்துட்டு இதுவே வேறு கொஞ்சம் பெரிய பெரிய பிராண்டாக போகணுன்னா 50,000க்கு மேலே இருக்குது. 40,000 அந்த மாதிரிலாம் ஓவர் ரேட்டாக இருந்தது. அப்படிலாம் நான் வாங்கியிருந்தால் கண்டிப்பாக வாங்கியிருக்கவே மாட்டேன். அதுதான் வாங்கணும். எனக்கு தேவை பாத்திரம் கழுவணும், அவ்வளோதான். நமக்கு அந்த வேலை ஆகணும். அதுக்காக நம்ம வந்துட்டு இதுவே பெஸ்ட்டு போதுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். இதில் வந்து இந்த வாஷிங்க்கான பவுடர் ஒன்று நான் இதுவுமே ஆன்லைனில் தான் வாங்கணும். ஸ்டோரில் எங்கேயுமே கிடைக்கல. கூட வந்து இந்த ரின்ஸ் சைடுன்னு ஒன்று ஊற்றுறோம். அது வந்துட்டு நல்லா பாத்திரத்தை அப்படியே ஷைன் பண்ணி கொடுக்கும். போட்டுட்டு கீழே ஒரு ஃபேன் இருக்கும், மேலே ஒன்று இருக்கும். அதை ரெண்டுத்தையும் சுற்றி பார்க்கணும். ஏதாவது ஒரு பிளேட்டோ இல்லை ஸ்பூன் ஏதாவது தடுத்துச்சுன்னா அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் வைக்கணும். ஏன்னா அப்படியே ஸ்டக் ஆகி நின்றுடும். இது வந்துட்டு P4ன்ற ப்ரோக்ராம் கொடுத்திங்கன்னா எல்லா வெசல்ஸுமே உள்ளே வைக்கிற மாதிரி இருக்கும். கரெக்டாக 1.5 மணி நேரம் க்ளீன் ஆனதுக்கப்புறம் காமிக்கிறேன். ஒரு நாள் என்னோடய ஃப்ரெண்டு வந்து எனக்கு கால் பண்ணியிருந்தா. அப்போ வந்து அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவர் விஷயத்தை ஷேர் பண்ணால் அது ஷேர் பண்ணக்கூடாத ஒரு விஷயம்லாம் கிடையாது. ஏன்னா எல்லார் வீட்லேயும் நடக்கிற ஒரு விஷயந்தான் அது. பட் ஆனால் ஒரு ஃப்ரெண்டாக வந்துட்டு எனக்கு அவளுக்கு என்ன சொல்யூஷன் சொல்கிறது, என்ன ஆறுதல் சொல்கிறது நிஜமாக தெரில. விடு பார்த்துக்கலாம், எல்லாருக்கும் அந்த பிரச்சனை தான் இருக்கும், எல்லாருக்குமே அந்த மாதிரி நடக்கும் தான் அப்படின்னு இதை மட்டும் தான் என்னால் திரும்ப திரும்ப சொல்ல முடிஞ்சுது. அப்புறம் இன்னொரு பதில் என்ன சொன்னேன்னா, அதுவே பழகிரும் அவ்வளோதான் அப்படின்றது மட்டும் தான் எனக்கு தெளிவாக வந்துச்சு. அவளுக்கு மேரேஜ் ஆகி எப்படியும் ஒரு 5 to 6 இயர்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், எனக்கு அப்புறம் தான் அவளுக்கு மேரேஜ் ஆச்சு.
அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் நமக்கு எதை பற்றியுமே கவலை கிடையாது. வீட்டில் அம்மா திட்டுவாங்க, அப்பா திட்டுவாங்க, அதோட முடிஞ்சிடும். ஆனால் மேரேஜ்க்கு அப்புறம் தானே இந்த மாமனார், மாமியார், நாத்தனார் இந்த மாதிரி எல்லாருமே ஒவ்வொருத்தங்களா ஃபேஸ் பண்ணும்போது தான் ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைக்கிது. சேம் எல்லார் வீட்டிலும் நடக்கிற அதே பிரச்சனை தான். அந்த மாதிரி ஒரு வீட்டுக்கு போயிட்டாலே நமக்கு வந்துட்டு அங்கே நம்ம பண்ணுறதெல்லாம் அவங்களுக்கு ஒரு விஷயம் தப்பாக தெரியும், அவங்க பேசுறது நமக்கு ஒரு விதத்தில் தப்பாக தெரியும். ஸோ இது வந்துட்டு கடைசி வரைக்கும் அதே மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி எல்லார் ஃபேமிலியும் ஏதாச்சும் ஒரு நடந்துட்டு தான் இருக்கும். எல்லாருமே வந்துட்டு அப்படியே எப்பயுமே ஹாப்பியாக இருப்பாங்களான்னு கேட்டால் எனக்கு கண்டிப்பாக தெரியாதுப்பா, டவுட்டு தான். நான் பார்த்த வரைக்கும் அப்படி இல்லை. அதனால அதே பதில் தான் அவளுக்கு சொன்னேன். இது எல்லார் வீட்டில் நடக்கிறதா, இதெல்லாம் ஒரு விஷயமா எடுத்துக்காது, அப்படியே விட்டுட்டு வேறு வேலையை பாரு அப்படின்றது தான் சொன்னேன். ஏன்னா எல்லார் வீட்லையும் இன்லாஸ் வந்து ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. சிலர் வீட்டில் வந்துட்டு அப்படியே பத்திரமா பார்த்துப்பாங்க. அப்படியே அவ்வளோ இந்த நீயா நான்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஷோலெல்லாம் சொல்லுவாங்க, இவங்களுக்கு வந்து இவ்வளோ ஹெல்ப் பண்ணுறேன், அந்த மாதிரி பண்ணுறேன், எனக்கு வந்துட்டு என் மருமக வந்து என் பொண்ணு மாதிரி அப்படின்னு. அதெல்லாம் ரொம்ப ரேரான ஒரு பேச்சாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். சில பேர் தான் அந்த மாதிரிலாம் வச்சு தாங்குவாங்க. சில பேர்லாம் என்னென்னு கூட கண்டுக்கவும் மாட்டாங்க. சில பேர் வந்துட்டு அதுக்கும் மேலே எப்பயும் சண்டை போட்டே இருக்கவங்க கூட பார்த்துருக்கேன். இந்த ஒரு பழமொழி சொல்லுவாங்கள்ல, வாயுள்ள புள்ள தான் பிழைக்கும்னு. அப்படி தான் வந்துட்டு பொழைச்சிக்கணும். இல்லைனா நம்மளை வந்துட்டு தூக்கி மிதிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க, அது யாராக இருந்தாலும் சரி. அதை ரீசெண்ட் டைமில் கூட ஒரு ஷார்ட்ஸில் சொல்லியிருப்பேன். அதாவது நான் வந்துட்டு மேரேஜ்க்கு அப்புறம் எனக்கான ஒரு பவுண்ட்ரிஸ் போட்டேன், பெருசாக பேச மாட்டேன், எல்லோரும் உட்காந்து பேசும்போது அந்த இடத்துல இருக்க மாட்டேன், என் சஜஷன் சொல்ல மாட்டேன் அப்படின்னு. அதுலேருந்து நான் வெளில வர்றதுக்கு எனக்கு ஒரு 6 வருஷம் ஆயிடுச்சு நான் சொன்னேன். ஸோ அதே தான் வந்துட்டு என் ஃப்ரெண்டும் பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னான். அதான் நியர்லி அவளுக்குமே ஒரு 6 வருஷம் இருக்கும். பட் இன்னுமே நான் அந்த மாதிரி பேசவே இல்லை, எனக்கு பேசவும் தைரியமும் கிடையாது, வரவே மாட்டேங்குது அப்படின்னா. நானே ஆரம்பத்தில் நிறைய டைம் யோசிச்சிருக்கேன், எதுக்கு பயப்படணும், நம்மளால மென்று கடிச்சு சாப்பிட்டுருவா போகிறாங்க அப்படின்னு. ஆனால் ஒரு விஷயம், ஹஸ்பண்ட் ஸ்ட்ராங்காக இருந்தார்னா நீங்கள் எதுக்குமே பயப்பட தேவையில்ல. ஏன்னா நம்ம அவரை நம்பி தான் அந்த வீட்டுக்கு வரோம். ஸோ அவர் ஸ்ட்ராங்காக இருந்தாரா நம்மளை யாராலையும் ஒன்றுமே பண்ண முடியாது. அது அந்த ஷார்ட்ஸ்க்கு வந்து ஒரு சில கமெண்ட்ஸ்லாம் பண்ணியிருந்தீங்க. நான் வந்துட்டு எனக்கு இது 23 வருஷம் ஆகுது, இன்ன வரைக்கும் நான் பேசல அப்படின்னீங்க. அதாவது இதெல்லாம் நம்ம பின்னாடி போய் ஃபீல் பண்ணுறதுக்கு இப்பயே வந்துட்டு பண்ணிடணும். ஏன்னா நம்ம ஐயோ நம்ம இதெல்லாம் அப்போ பண்ணியிருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப வருஷம் கேப் விட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறமும் நமக்கு அது பழகவே பழகாது. அதனால் எது வந்தாலும் நம்ம போல்டாக தைரியமாக நம்ம சஜஷனை வந்துட்டு முன்னாடி வச்சு பேசிடணும். ஏன்னா நமக்கு வந்துட்டு மென்டல் ஹெல்த்து ரொம்ப முக்கியம். நாளைக்கு வந்து நம்ம அதை யோசித்து அதனால ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு நம்ம ஃபீல் பண்ண தேவையில்லை. ஸோ அதனால் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, தைரியமாக நம்ம சஜஷனாக பேசிடணும். அது யார் என்ன நினச்சாலும் பரவாயில்ல. அண்ட் இன்னும் ஒரு சில கமெண்ட்ஸ்னால், எனக்கு வந்து மேரேஜ் ஆகி ஒரு 7 இயர்ஸ்க்கு மேலே ஆகுது, இன்னுமே எனக்கு வந்து குழந்தை இல்லை, ஆனால் நான் பேசினா என்னை ஒரு பொருட்டாகவே மதிக்க மாட்டுறாங்க அப்படின்னாங்க. இந்த மாதிரி இடத்துல வந்துட்டு நீங்கள் ப்ரூவ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. என் குழந்தை தான் மனுஷனாக மதிப்பாங்களா அப்படின்றதெல்லாம் தெரியல எனக்கு. இதெல்லாம் இந்த விதிக்கப்பட்டதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் ஆயிடுச்சு இப்போ. இன்னொரு விஷயம் நான் அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவர் சொன்னது என்னென்னா, மேரேஜும் பண்ணி வச்சிடறாங்க, சரி நம்மளும் வந்துட்டு அது வந்து நம்ம கொஞ்சம் அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கே நமக்கு கொஞ்சம் நாட்கள் வருஷங்களே தேவைப்படுது. சரி இதுதான் நமக்கு லைஃபு, நம்ம இதுக்கப்புறம் இதை தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே மைண்ட் அக்செப்ட் பண்ணிவிட்டு அந்த லைஃப்பை நம்ம கொஞ்சம் ரன் பண்ண எடுத்துகிட்டு போனால், திடீர்னு ஒரு 4-5 வருஷம் கழித்து வந்துட்டு அதாவது அவரோட ஹஸ்பண்ட் கிட்டே என்ன சொல்கிறாங்கன்னா, ஒய்ஃப் வந்து நீ சுத்தமாக மாறிட்ட, இதுக்கப்புறம் உனக்குன்னு ஒரு ஒய்ஃபு குழந்தைன்னு வந்ததுக்கப்புறம் நீ இனிமேல் எங்களை கண்டுக்கூட மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்மளே கஷ்டப்பட்டு இதில் வந்து அடாப்ட் ஆகிட்டு ஒரு வழியாக நம்ம அந்த ஃபேமிலி ரன் பண்ணலான்னு பார்த்தா, இவங்க நடுவில் போந்துட்டு என்னென்னமோ பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி ஃப்ரீ பண்ணிட்டு இருந்தா, இதுக்கு எதுக்கு பசங்களுக்கு மேரேஜ் பண்ணுறாங்கன்ற மாதிரி தான் ஒரு டவுட்டே வந்தது. அதாவது நானுமே நிறைய விஷயத்தில் நோட் பண்ணிட்டேன். நம்மளே ஓரளவுக்கு மெச்சூராக தான் யோசிக்கிறோம். அதாவது யாருமே விட்டு கொடுக்காம நம்ம பண்ணணும் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். பட் பெரியவங்க வந்து நிறைய இடத்துல அதை மிஸ் பண்ணிடுறாங்க. இது வந்து எனக்கு தோன்றுறது. உங்களோட சஜஷன்ன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா நம்ம ஒரு பெண்ணாக நம்ம ஒரு வீட்டுக்கு கல்யாணம் பண்ணிட்டு புதுசாக வரும்போது இந்த என்ன கஷ்டன்றது எல்லாருமே ஃபேஸ் பண்ணியிருப்போம். அதெல்லாம் தாண்டி தான் வந்துட்டு ஒரு இடத்துக்கு வந்திருப்போம். இந்த ஃப்ரிட்ஜுக்கு மட்டும் வாய் இருந்துச்சுன்னா என்னை நல்லா திட்டிட்டு உட்காந்து அழுதுருக்கும்னு நினைக்கிறேன். என்னது வாங்கும்போது மட்டும் என்னை பயங்கரமாக கொஞ்சினியே, இப்போ வந்துட்டு என்னை கண்டுக்கவே மாட்டேறியே அப்படின்ற மாதிரி தான் கேட்கும். ஏன்னா இது கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிறதுனால இது மேலே வந்துட்டு நான் எந்த ஒரு ஷீட்டோ இல்லை கிளாத்தோ நான் போடவே இல்லை. அதை வந்து இதனால் நான் நோட் பண்ணவும் இல்லை. அன்றைக்கி ஒரு நாள் என்னாச்சு, மேலே ஏதோ ஒரு பெண்ணும் என்னமோ அது வச்சுருந்தேன். அதனால் வந்துட்டு இந்த லேட்டர் போட்டு மேலே ஏறி பார்த்தா எக்கச்சக்க டஸ்ட்டு ஒட்டுடன் எனக்கே ஷாக் ஆகிடுச்சு பார்த்ததும். இது நம்ம பழைய இந்த குட்டி ஃப்ரிட்ஜ் வச்சுருக்கும் போது அந்த பழைய வீட்டில் வந்துட்டு மேலே வந்துட்டு ஒரு ஷீட் மாதிரி போட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம பிளான்ட்ஸு அந்த ஃபிஷ் பவுல்லாம் கூட வச்சுருந்தோம். எனக்கு வந்து இது ஹைட்டாக இருக்கவே நம்ம என்ன எட்டியாக பார்க்க போகிறோம் அந்த இடத்துலன்னு சொல்லிட்டு நான் அதை பெருசாக கண்டுக்கவே இல்லை. ஆனால் இன்றைக்கி ஃபுல்லாக அதை க்ளீன் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து புதுசாக இனிமேல் தான் இந்த சைஸ்க்கு ஷீட் பார்த்துட்டு நான் ஆர்டர் பண்ணி போடணும்.
அதே மாதிரி இந்த உள்ளேயுமே ஒவ்வொரு ட்ரேக்குமே ஷீட் போட்டிருக்கேன். அது போட்டதுனால நான் ரொம்ப பெனிஃபிட் சொல்லப்போனால், ஏன்னா அந்த அளவுக்கு டஸ்ட் எதுவுமே கிடையாது உள்ள. பட் இருந்தாலும் சும்மா எடுத்து தொடச்சி வச்சேன். அந்த ஷீட்டை வந்து தொடச்சிட்டு போட்டுருவேன். அட்லீஸ்ட் ஒரு மாதத்தில் ஒரு தடவையாச்சும் அதை பண்ணிவிடுவேன். இன்றைக்கி என்னமோ கொஞ்சம் நல்ல மூடில் இருக்கான்னு நினைக்கிறேன் நைனி. ஏன்னா நான் கேட்டதெல்லாம் சொல்ல ஒரு ஹெல்ப்பாக பண்ணிட்டு இருந்தா எனக்கே கொஞ்சம் ஷாக்காக இருந்தது. ஏன்னா லீவ் விட்டதுமே நான் சொல்லிட்டேன், உனக்கு இன்னிலேருந்து லீவ் தான், அதனால் என் கூட சேர்ந்துட்டு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணால் வா, நம்ம ரொம்ப ஜாலியாக தான் வேலை செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டேன். இந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே வந்துட்டு வெஜிடபிள்ஸ் வைக்கிறதுக்குன்னு ஒரு 4 பாக்ஸ் வந்துட்டு அமேசான்லேருந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். இந்த கொஞ்சம் பெருசாக இருக்கும் பாருங்கள், நான் எடுத்து வைக்கும்போது காமிக்கிறேன். அந்த 4 பாக்ஸ் இருக்கும். 4மே சேர்த்து 1100 நினைக்கிறேன். அந்த அக்ரிலிக் பிளாஸ்டிக் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி பிளாஸ்டிக் பாக்ஸு நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் நல்லா கொஞ்சம் ஸ்பேஸாகவும் இருந்துச்சு. நிறைய, அதாவது ஒரு 1 or 2 kg வைக்கிற மாதிரி தான் இருக்குது அளவு ஃபுல்லாக. இந்த சம்மர் டைமில் வந்துட்டு இந்த டூர் போகிறதா வந்துட்டு ரொம்ப ஞாபகமாக இருந்துச்சு. நாங்கள் பெருசாக எங்கேயும் அவ்வளோவா போனது கிடையாது ஃபேமிலியோடு சொல்லப்போனால். எங்கன்னா இந்த கேரளா அந்த மாதிரிலாம் பஸ்ஸில் போயிருக்கோம். அதாவது எல்லாருமே பஸ்ஸு அரேஞ்ச் பண்ணி இந்த ட்ராவல்ஸ் மாதிரி வச்சு அதில் போயிருக்கோம். அது வந்துட்டு எப்போனா 5th or 6th தெரில, அந்த மாதிரி தான். அதுதான் வந்துட்டு எல்லாருமா சேர்ந்து போனது. பட் இந்த சம்மர் வந்துட்டு எல்லோரும் சேர்ந்து திருப்பதியாச்சும் போயிடும். இந்த ஷார்ட்ஸில் கூட சொல்லியிருந்தேன். அது ஆனால் நிஜமாக ஜாலியாக இருக்குங்க. அந்த ட்ரெயினில் போகும்போது நல்லா அரட்டை பாட்டு அது இதுன்னு ஒரே கலகலன்னு பேச்சு சூப்பராக இருக்கும் அந்த மெமரிஸே. அதுலேயும் மெயினாக சாப்பாடு தான். சாப்பாடு மீன்ஸ் நம்ம எடுத்துகிட்டு போகிறதுன்னு வெறும் புளி சாதம், லெமன் சாதம், இந்த சப்பாத்தி, அதுக்கு வந்து இந்த தக்காளி தொக்கு, அப்புறம் இந்த துவையெல்லாம் எடுத்துகிட்டு போவோம்ல, அப்படியே அங்கே பிரித்து இந்த ட்ரெயினில் சாப்பிடும்போது அப்படியே அமர்ந்த மாதிரி இருக்கும். அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு ஜேர்னியாகவும் இருக்கும், ஜாலியாக இருக்கும். நம்மளாம் சின்ன வயசு தானே, பெருசாக நம்ம என்ன சொந்தக்காரங்க கூட போனால் என்ன ஆகுன்றது நமக்கும் தெரியும். பட் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், நம்ம ஏஜ் ஆளும் கூட நம்ம பெரியவங்க கூட பெருசாக உட்கார மாட்டோம்ல. ஆனால் இந்த பெருசுங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதாச்சும் ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சிருவாங்க. அது அப்படியே ஒருத்தங்க காதுக்கு ஒன்றுன்னு மாற்றி ஒரு மாதிரி போய் சேர்ந்துரும். ஆனால் அந்த ட்ரிப்பை முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது கண்டிப்பாக அது வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பெரிய சண்டையாக மாறலாம், இல்லை வரும்போது கூட சண்டையாக மாறலாம். கிளம்பும்போது நல்லா தானடா இருந்து, வரும்போது என்னடா இப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி தான். அது வந்து ஒரு சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால வர்றது, மேபி அதனால தான் இருக்கலாம். பட் நம்ம ஏஜ் அது கிடையாதுல்ல. அவங்க என்ன பேசுகிறாங்க, பேசிட்டு போகிறாங்க, அதை பற்றி நமக்கு கவலையே கிடையாது. நம்ம போனோமா, என்ஜாய் பண்ணோமா, நல்ல ஒரு மெமரிஸ் இருந்துச்சு தான். ஸோ இந்த மாதிரி நீங்களுமே நிறைய எனக்கு ஷேர் பண்ணியிருந்தீங்க. இது கூட எனக்கு ஏன் திடீர்னு ஞாபகம் வந்துச்சுன்னா, ஊருக்கு ரீசெண்டாக போயிட்டு வரும்போது அந்த ஹைவேஸில் நிறைய இந்த ட்ராவல்ஸ், வேனு, பஸ் அந்த மாதிரி தான் இருந்தது. அதாவது ஒரு ஃபேமிலியாக வந்துட்டு, ஃபேமிலி மீன்ஸ் சொந்தக்காரங்களாம் சேர்ந்து போகிற மாதிரி இந்த டீ கடையில் நின்று குடிக்கும்போது தான் பார்த்தேன். எல்லாமே அவங்கவுங்க சொந்தக்காரங்க, சித்தப்பா அப்படி இப்படிலாம் கூப்பிடும்போதுலாம் அப்படியே டக்குன்னு அந்த மெமரிஸ் வந்துச்சு. ஓ, இன்னும் இந்த மாதிரிலாம் போகிறாங்க தான் போல் அப்படின்னு. சரி, இந்த லீவில் நீங்கள் எங்கெல்லாம் ட்ரிப் பிளான் பண்ணுறீங்கன்றதை மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். பார்ப்போம், நம்மளால் முடிஞ்சால் அங்கேயும் போய் பார்ப்போம். கடைசியாக ஒரு விஷயத்தை மட்டும் ஷேர் பண்ணிக்கிறேன். எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் சரி, எங்கே போனாலும் சரி, தனியாக பண்ணுங்கள், தனியாக போங்க. ஏன்னா அப்போ தான் நீங்கள் அதில் என்ன தப்பு பண்ணாலும் உங்களாலே சரி பண்ணி அதுக்கான ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிக்க முடியும். அண்ட் விழுந்தாலும் எப்படி பெட்டராக எழுந்து நிற்கணுன்றதை கற்றுப்பீங்க. இது வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயத்தை ஷேர் பண்ணுறேன். மேபி சில பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ கரெக்டாக 1.5 மணி நேரம் முடிஞ்சிருச்சு. அது டக்குன்னு ஓப்பன் பண்ணிங்கன்னா அப்படியே ரொம்ப சூடான ஆவியாக வரும். ஏன்னா 70-80 டிகிரி செல்சியஸ் நினைக்கிறேன் உள்ள தண்ணி. அந்த அளவுக்கு சூடான தண்ணியில் தான் வாஷ் பண்ணும். ரொம்ப சூப்பராக க்ளீன் பண்ணிடுச்சு. மேபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் வாங்கலாம். சரி, நம்ம இந்த விளாகோட எண்டுக்கு வந்துட்டோம். உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிக்கணும் நம்புறேன். இதோட அடுத்த விளாகில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை மீட் பண்ணலாம். அது வரைக்கும் ஹாப்பியாக, ஹெல்த்தியாக, ஜாலியாக, ஸ்ட்ராங்காக இருங்க. பை.